சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப சென்னையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் முழுவதும் ஏறுமுகமாக இருந்த தங்கம் விலை நடப்பு வார தொடக்கத்தில் மெல்ல இறங்கியது. ஆனால் பொதுமக்கள் பெருமூச்சு விடுவதற்குள் நேற்று தங்கம் விலை மீண்டும் ஏறுமுகமானது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 105 ரூபாய் அதிகரித்து 8,920 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மும்மொழி கொள்கை தோல்வியடைந்து விட்டது. அதையே தரவுகள் வெளிப்படுத்துவதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடின் டிஸ்கோ வித் KS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மக்கள் மீது எதையும் திணிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இந்தி பிரச்சார சபா இருக்கு. அங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கத்துக்கணும் வர்றவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அப்போ ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் தானேன்னு கூடிக்கிட்டு அதில் நெக்லிஜிபிள். இன்ஃபேக்ட் டு டெல் யூ தி ட்ரூத், நானே அந்த தக்ஷின் பாரத் பிரச்சார சபா 71 72 அந்த ராஷ்டிர பாஷா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ கேம் ஃபர்ஸ்ட் அந்த பரீட்சையில் அந்த இதில் டசன்ட் மீன் இட் திங்குங்க. அது கூடிட்டு சும்மா இவங்க பிரச்சாரம் புள்ளி விவரத்தோட பேச சொல்லுங்க. சரி, என்னோட பாயிண்ட் என்னன்னா, யூ மஸ்ட் ஆல்வேஸ் டாக் வித் டேட்டா. த டேட்டா கிளியர்லி ஷோஸ் 3 language formula is failed and failed badly. புது பாலிசியை கொண்டு வரும்போது சார் அதுக்கு பின்னாடி நிச்சயமா இந்த தாட் ப்ராசஸ்லாம் இல்லாமலாம் கொண்டு வருவாங்க. இல்லை இது ஐடியாலஜி மேக்ஸ் பீப்புள் பிளைண்ட் டு ஃபேக்ட்ஸுங்க. இது எப்பவுமே இது ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு நீண்ட நாள் இது. தட் இஸ் நம்ம ஒரு கருத்தில் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஐடியாலஜி ட்ரம்ப்ஸ் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு. தட் இஸ் நம்ம அந்த அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு ஒரு சைக்காலஜியில் ஒரு டேர்ம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் நம்பர் வரும்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு சொல்கிறேன். நீங்கள் ஆஸ்ட்ராலஜிக்கு சாதகமாக வர ஆர்டிகல்ஸ் தான் படிப்பீங்க, அதுக்கு எகென்ஸ்டாக வர ஆர்டிக்கல் நீங்கள் தொடவே மாட்டீங்க. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் டு பி இது. ஸோ அந்த மாதிரி மும்மொழி கொள்கை நல்லதுன்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா, இது தனிப்பட்ட முறையிலையோ இல்லாட்டி கவர்மெண்ட் அளவுலையோ முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் டேட்டா கொடுத்தாலும் நீங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. யூ வில் ஸ்டில் பி சேயிங் த சேம் திங். ஆர் யூ வில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு மைனர் டேட்டா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபால கூடுது, தட் டசன்ட் மீன் எனிதிங். தட் டசன்ட் மீன் எனிதிங். பீப்புள் இன்னொன்னுங்க, நீங்கள் திணிக்க கூடாதுங்க. மக்களுக்கு தேவை இருந்தால் தானாக அவங்க கற்றுக்குவாங்க. ஓகே.